ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி ஆரி ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டெம் ஸ்டிச் வந்து எப்படி போடலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ அந்த லைனுக்கு மேலே இருந்து சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு போட்ட செயினுக்கு சென்டர்லேருந்து அடுத்த செயின் போடணும். இப்போ வந்து நான் ஒரு ஒயிட் பென்சிலை வச்சு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போது இதுக்கு சென்டரில் இந்த இடத்துல வந்து அடுத்த செயின் போடணும். செயின் போட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு கீழே வரணும். அடுத்த செயின் போடுறோம் கொஞ்சம் தள்ளி. இப்போது இந்த இடத்துல செயின் போட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு செயின் வந்து எங்கே முடிஞ்சுதோ அந்த இடத்துலேருந்து அடுத்த செயின் போடணும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல செயின் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அதே மாதிரி கீழே இதே மாதிரி தான் போடுங்க. த்ரெட்டை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இழுக்காமல் கொஞ்சம் ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணால் த்ரெட்டு வந்து கட் ஆகாது. இப்போ மேலே அதே மாதிரி குட்டி லாக் ஸ்டிச் கீழே வந்துடணும். இங்கே இதே மாதிரி ஃபுல்லாக போடுங்க. அடுத்தது செயின் முடிகிற இடத்துல அடுத்த செயின் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அவ்வளோதான். இதே மாதிரி போடுங்க. அடுத்தது ஒரு லாக் ஸ்டிச், அதே மாதிரி ஃபுல்லாக அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியது தான். முடிகிற இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன். திரும்பவும் அடுத்தது ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு இதுக்கு நேராக இந்த இடத்துல பஞ்ச் பண்ணி குட்டி லாக் ஸ்டிச். இப்போ கீழே வந்தாச்சு. முடிச்சுட்டு அதே மாதிரி மேலே போயிட்டு அந்த இடத்துல ஒரு செயின் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். திரும்பவும் கீழே வந்துட்டு இந்த இடத்துல ஒரு எண்டு நாட் போட்டு நம்ம வந்து இதை முடிச்சிடலாம். இப்போ எண்டு நாட் போடுறேன். போட்டு முடிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு லைன் போடுறேன். இதில் வந்து ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி நான் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செயினுக்கு சென்டர், அடுத்தது திரும்பவும் அது முடிகிற இடத்துல இன்னொரு செயின். இதே மாதிரி தான் நீங்கள் போடுங்க. இதை சிங்கிள் த்ரெட்டாக யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி சேம் மெத்தட் ஃபுல்லாக போட்டு முடிச்சிருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு 2 நாட் போட்டு இதையும் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.